வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு முடியும் வரை கருத்துக் கணிப்பு வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பானிபட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் பாட்டியா பிரத்யூஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைந்தது. தேர்தல் பொதுக்கூட்டமோ வாகனங்களில் பிரச்சாரம் செய்வதோ கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து தொலைக்காட்சி உள்ளிட்ட சமூக ஊடகங்கள், இணையதளங்கள் வாயிலாக தேர்தல் பரப்புரை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 6 மணி தொடங்கி வாக்குப்பதிவு நாளான 23ஆம் தேதி மாலை 6 மணி வரை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படும். இதனிடையே தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான விவிபேட் இயந்திரங்களும் சீலிடப்பட்ட பெட்டிகள் மூலம் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு நாளை அனுப்பி வைக்கப்பட உள்ளன. தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதை உறுதி செய்யும் நோக்கில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினரின் அணிவகுப்பும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. 2000க்கும் மேற்பட்ட தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு படையினரும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக மாநிலம் முழுவதும் 7000க்கும் மேற்பட்ட நுண்பார்வையாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் காணொலி ஒன்றையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. நான் உங்கள் இவிஎம் மெஷின். இன்று உங்கள் வாக்கு பயணத்தில் நான் உங்களுடன் இருக்கிறேன். வாருங்கள் ஆரம்பிப்போம். முதலில் உங்கள் அடையாளம் சரிபார்க்கப்படும். பிறகு உங்கள் விரலில் மை குறி. இது ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பதை உறுதி செய்கிறது. என்னுள் அனைத்து வேட்பாளர்களின் பெயர்களும் சின்னங்களும் தெளிவாக இருக்கும். நீங்கள் தேர்வு செய்ய தயாரா? ஒரு பொத்தானை அழுத்துங்கள். பீப். அந்த சத்தம் கேட்டதா? அது உங்கள் வாக்கு பாதுகாப்பாக பதிவு ஆனதின் வெளிப்பாடு. உங்கள் வாக்கை சரிபார்க்கும் சான்று. நீங்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளரின் விவரங்கள் இதில் 7 வினாடிகள் தெரியும். பின்னர் அது பாதுகாப்பாக சேமிக்கப்படும். என்ன ஹேக் பண்ண முடியுமா என்று யோசிக்கிறீர்களா? முடியாது. எனக்கு இணையம் இல்லை, வைஃபை இல்லை, ப்ளூடூத் கூட இல்லை. வாக்குப்பதிவு முடிந்ததும் என்னை சரிபார்த்து சீல் வைப்பார்கள். பிறகு நான் பாதுகாப்பான அறையில் இருக்கும் சிசிடிவி கண்காணிப்புடன் இருப்பேன். வாக்குகள் எண்ணும் நாளில் மட்டும்தான் வெளியே வருவேன். நீங்கள் போட்ட வாக்கை நான் பாதுகாப்பாக காக்கிறேன். நம்பிக்கையுடன் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. தேர்தல் நாளன்று 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு குறித்த தகவல்களை பொதுமக்கள் இசிஐ நெட் செயலியில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே மாவட்டந்தோறும் ஆட்சியர்கள் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி தெரிவித்தார். தேர்தல் என்று பயன்படுத்தக்கூடிய ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அனைத்து வாக்காளர்களுக்கும் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பூத் லெவல் ஆபீசர்ஸ் மூலமாக மொத்தம் இருக்கிற 17,59,000 வாக்காளர்கள் 94% பேருக்கு நாங்கள் அது வழங்கியிருக்கிறோம். இந்த வாக்குச்சாவடி எங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அதில் தெரியும். ஆனா இதை ஒரு அடையாள அட்டையா பயன்படுத்த முடியாது. அவங்க கண்டிப்பாக எபிக் கார்டு கொண்டு போகணும். எபிக் கார்டு இல்லைன்னா எபிக் கார்டு தவிர்த்து ஒரு 11 ஆவணங்கள் கொடுத்திருக்கோம். அந்த ஆவணங்கள் மட்டும்தான் ஐடென்டிபிகேஷனுக்கான ஒரு ஆவணமாக பயன்படுத்தப்படும். நம்ம மாவட்டத்தில் 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் 40% மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்கிறதுக்கு விரும்புறவங்களுக்கு சாக்சம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன்ல அவங்க ஆன்லைன்ல பதிவு செஞ்சிருந்தோம். அவங்கள ஷெட்யூல் போட்டு காலையில இருந்து ஈவினிங்குள்ள கொண்டு அவங்கள வாக்கு செய்வதற்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சிருக்கோம். அதே போல வனத்துறை மூலமாக பசுமை வாக்குச்சாவடிகள் இருந்து ஒரு 3 வாக்குச்சாவடிகள் மலைப்பகுதி கிராமங்களில் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. என்னத்துக்கு
கணக்கு நோட்டு எனக்கு ஒரு டவுட்டு காசை நீட்டி ஓட்டு கேட்கும் ஆளாக்கு அவுட்டு ஓட்டு நம்ம உரிமை உணர்ந்துக்கிட்டா பெருமை காசை வாங்கி ஓட்டு போட்டா தீந்துடுமா வறுமை நேர்மைங்க யாரு தேடி தேடி பாரு உண்மையான தேர்தலுக்கு ரூபாய் எதுக்கு கூறு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் இன்று முதல் சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. இது தொடர்பாக மாநில போக்குவரத்துத்துறை முதன்மைச் செயலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று முதல் 23ஆம் தேதி பிற்பகல் வரை சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல 6234 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். 3 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 11,323 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் ஆகிய இடங்களிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இணையதளம் மூலமாக இந்த பேருந்துகளில் செல்ல முன்பதிவு செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளின் இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் புகார் தெரிவிப்பதற்கும் ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9445 14436 என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பயணிகள் பேருந்துகளின் இயக்கம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். கோயம்பேடு, மாதவரம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறைகள் செயல்பட்டு வருவதாகவும் போதுமான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த 3 புறநகர் பேருந்து நிலையங்களுக்கும் செல்வதற்கு ஏதுவாக மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் சார்பில் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் மூலம் சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கும் பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கும் வரும் 28ஆம் தேதி வரை 30 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து இன்று முதல் 23ஆம் தேதி வரை 5 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை எழும்பூர், சென்ட்ரல், தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்து இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை முதன்மைச் செயலர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு சத்தீஸ்கர் முதல் குமரிக்கடல் வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள அரசு கலைக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தை தேர்தல் பார்வையாளர்கள் இன்று ஆய்வு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவிற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களில் இன்று GPS கருவி பொருத்தும் பணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பானிபட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் பாட்டியா, பிரத்யூஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 6-3, 10-6 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் மிலானா கோனோவலோவா, போலினா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ருதி அலாவாட், பூஜா, ஆகான்ஷா கோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு முடியும் வரை கருத்துக் கணிப்பு வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பானிபட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் பாட்டியா, பிரத்யூஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.